இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா தன்னா அன்பாழ்வின் மன்னா. என் அன்பு இயேசுவுக்கு பிரியமான இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த புதிய நாளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளில கூட முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு கடவுளின் கரத்தை பிடித்து அவர் பின் நடந்து செல்லுவோம். நிச்சயமாக இறைவன் நம்மை அபரிவிதமாக இந்த நாளிலே ஆசீர்வதிப்பார் என்பதை உள்வாங்கி நாம் நம்பிக்கையில் வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தாயாம் திரு அவையானது இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா லூக்கா நற்செய்தி பிரிவு 15 இறை வார்த்தைகள் 1-10 முடிய பகுதிகள். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி பகுதி எதை பற்றி பேசுகிறது என்றால், இயேசுவை சூழ்ந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்திலே வரி தண்டுபவர்கள், பரிசேயர்கள், மறைநூறு அறிஞர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்வதற்காகவே ஒரு ஓமையை அழகாகவே சொல்லுகிறார். அப்ப இயேசு அந்த இடத்துல இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுது. பாருங்க, என்ன அப்படின்னா, இவர் என்ன பாவிகளோட இருக்கிறாரு, நோயாளிகளோட இருக்கிறாரு, தாழ்த்தப்பட்ட மக்களோடு இருக்கிறார், இவர் யார், ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த யோசனையை உணர்ந்த இயேசு அவர்களுக்கு ஒரு ஓமை சொல்றார். பாருங்க, உங்களுள் ஒருத்தர் 100 ஆடு வச்சிருக்கிறாரு. அதுல ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னா அந்த 99 ஆட்டையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போவார். தேடி கண்டுபிடிச்சா உடனே அதை கொண்டு தன்னுடைய நண்பர்களோட குடும்பத்தோட பெரிய விழாவா கொண்டாடி மகிழ்ந்து இருப்பார். அந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். ஏன்னா, இழந்ததை, காணாமல் போனதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று மகிழ்வார் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு ஓமை சொல்றாரு. ஒரு திராக்மா இருக்கு, அது மறைஞ்சு போயிடுச்சு. அப்ப விளக்கு ஏத்தி ஒருத்தவங்க தேடுறாங்க. அந்த 10ல் 1 கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்க. அந்த அளவுக்கு கடவுள் மகிழ்வார். அப்ப நான் யாரை தேடி வந்தேன், யாருக்காக இருக்கிறேன், யாரை தேடிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் பாவிகளை. அந்த பாவிகள் மனம் மாறினால் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதை விட வேற எந்த மகிழ்ச்சியும் எனக்கு இல்லை. அந்த மகிழ்ச்சி விண்ணுலகில பெருமடங்காக இரட்டிப்பாக மாறுகிறது என்ற ஒரு உயர்ந்த ஒரு நல்ல பண்பை இயேசு கிறிஸ்து அந்த மக்களுக்கு போதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி பகுதியை தியானித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் யாரை தேட வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இதற்கு ஒரு நல்ல ஒரு சின்ன கதையை ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். அண்ணாமலை என்ற ஒரு இருந்தான். சின்ன வயசுல ரொம்ப கடவுள் பக்தி அவனுக்கு. நல்ல நேர்மையா தான் இருந்தான். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படைந்தான். எந்த தீய பழக்கமும் கிடையாது. காலப்போக்கில் வளர வளர இவர் தீய நண்பர்களோடு நட்புறவை ஏற்படுத்துறாரு. நண்பர்கள்லாம் உருவாகுறாங்க. அப்ப அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தவறான காரியங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. குடிக்க சொல்லி கொடுக்குறாங்க, மற்ற தவறான செயல்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சவர் காலப்போக்கில் ஒரு பெரிய குடிகாரரா மாறிட்டார். அப்ப அந்த ஆல்கஹாலுக்கு அடிக்ஷனா மாறிடுச்சு. அப்ப எந்த நேரமும் நான் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு நாள் அப்படியே குடிச்சிட்டு இருந்தவர் நண்பரோட பைக்ல போறாரு. திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட்ல ரொம்பவே உடல்லாம் சிதைஞ்சு போச்சு. கால் எல்லாமே நடக்க முடியாத அளவுக்கு எல்லாம் நொறுங்கி போயிடுச்சு. மருத்துவமனையில படுத்த படுக்கையில் இருக்கிறாரு. பல நாட்களாக அந்த மருத்துவத்திலேயே இருக்கிறார். ரொம்ப வேதனையில் இருக்கிறார். அப்ப அந்த நேரத்துல அவருக்கு குடிக்க முடியாது. ஏன்னா மருந்து எடுக்கிறதுனால. அப்ப அந்த நேரத்துல ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கிறாரு. ரொம்ப கோபத்துல இருக்கிறாரு. அப்படியே ஒண்ணுமே முடியாம படுத்த படுக்கையில இருக்கிறார். அப்ப நிறைய பேர் ஆறுதல் சொன்னாங்க. அதுல ஒருத்தர் வராரு. ஒருத்தர் அவர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது தெரியாம அவர் தலைகாணியை தூக்கிட்டு திருவிவிலியத்தை அடியில வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாரு. உட்காந்துட்டு அவர் கண் முழிச்ச உடனே அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. பாருப்பா, கடவுள் இருக்கிறாரு. இந்த கடவுள் நற்செய்தியில அழகா இந்த மாதிரி சொல்றாரு. அதாவது 100 ஆடு வச்சிருக்கிறவர ஒருத்த ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா
அந்த ஒரு ஆட்டை தேடி போய்தான் அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடாம தேடிக்கிட்டே இருப்பாரு. கண்டுபிடிச்ச உடனே பெரிய மகிழ்ச்சி அடைவாரு. அதே போலத்தான் நீ கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருக்கலாம், பாவம் செஞ்சிருக்கலாம், ஆனா உன்னைத்தான் கடவுள் தேடி இருக்கிறாரு, தேடிக்கிட்டே இருக்கிறாரு. நீ மனம் மாறணும் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்கிறாரு. அப்ப நான் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் என்னதான் இந்த கடவுள் தேடுறாரா, எனக்கு மீட்பு கொடுக்க அவர் காத்துட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி உணர்ந்து அந்த நேரத்திலே மனம் மாறுகிறான். அந்த குடி பழக்கத்தை விடுகிறான், கோயிலுக்கு போகிறான், நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறானாம். பிரியமானவர்களே, இப்படி அந்த அண்ணாமலை தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளை விட்டு விலகி போனா கூட கடவுள் என்னை தேடி வந்து எனக்கு மீட்பை கொடுப்பார் என்று நம்புகிறான் இல்லையா? அந்த நம்பிக்கை வந்த உடனே கடவுள் அவனுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார். அவனை மனமாற்றி கடவுள் மகிழ்கிறார். இதுதான் பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட நடக்கிறது. நம் கடவுளை விட்டு வெகு தொலைவில் சென்று விடலாம், பாவம் செய்து கொண்டிருக்கலாம், இருந்தாலும் கடவுள் நம்மைத்தான் தேடுகிறார். நம்மளைப்பட்ட மக்களைத்தான் தேடி வந்து மீட்க வந்தவர் என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அப்ப கடவுள் தேடக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார் என்பதுதான் ஒரு மைய கருத்தாகவே இருக்கிறது. கடவுள் தேடி மகிழும் கடவுளாக இருக்கிறார். யாரை தேடுகிறார்? தினமும் கோயிலுக்கு வர்றவங்களையா, இல்லை நேர்மையா இருக்கிறவங்களையா, இல்லை நல்ல பண்புகளோடு இருக்கிறவங்களா? இல்லை, அவங்களாம் விட்டுறாரு. 99 விட்டுறாருல, கூட இருந்ததை விட்டுட்டு கூட இல்லாத ஒன்றை தேடி போறாரு. அப்ப பாவம் செய்கிறவர்கள், கடவுளை பற்றி தெரியாதவர்கள், இன்னும் மக்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார், இப்படிப்பட்ட மக்களை தேடி சென்று அவர்களை மீட்டு வருகிறார். மீட்டு வந்த உடனே கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, பெரிய மகிழ்ச்சி, விண்ணுலகமே மகிழும் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கடவுள் நம்மை தேடி வருகிறார், மீட்பை அனுபவிக்க செய்கிறார், அவரும் மகிழ்ந்திருக்கிறார், நம்மையும் மகிழ்விக்க செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்து இதுதான். கடவுள் நம்மை தேடுகிறார், மகிழ்வை அனுபவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு சின்ன பொருள் தொலைஞ்சிச்சுனாக்கா எப்படி தேடுறோம்? இப்ப நம்ம கையில உதாரணமா எடுத்துக்கொள்வோமே, இதே நற்செய்தியை நம்முடைய வாழ்க்கையில பார்ப்போம். ஒருத்தர்கிட்ட ஒரு 10 பவுன் இருக்குதுங்க. 10 பவுனுல சும்மா ஒரு சின்ன 1 கிராம் ஏதோ ஒரு பொட்டோ ஏதோ ஒரு மூக்குத்தியோ ஒன்று கீழே தொலைஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த 10 பவுன் இருக்குது இல்லையா, அப்ப அது எல்லாத்தையுமே விட்டுடும். 99.1 அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்தையுமே விட்டுடுவாங்க. அந்த 1 கிராம் தொலைஞ்சிச்சு இல்லையா, அதை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையா, கூட்டி புடைச்சி பார்ப்பாங்க, அங்க போய் பார்ப்பாங்க, அங்க விழுந்துச்சா இதுல விழுந்துச்சான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. மனசு நிம்மதியா இருக்குது, சாப்பிட முடியாது, எங்க போயிடுச்சுன்னு தெரியல, 1 கிராம் ஆச்சுன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறது, வீட்டுல இருக்கிற அந்த பவுனை பத்தி நினைக்கவே மாட்டாங்க. பிரியமானவர்களே, அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில இழந்த ஒன்றை தேடுவோம். அது தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஐயோ கிடைச்சிச்சுடா, அப்பா இங்கதான் இருந்துச்சா, நான் எங்கெங்கெல்லாம் தேடினா அங்க வர்ற மகிழ்ச்சி இருக்கு பாத்துங்க, சொல்ல அளவு இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சி அடைவோம். அப்ப கடவுள் இந்த உலகத்தை படைத்தவர், என் பிள்ளைகள் எல்லாமே என்னோட தான் இருக்கணும், ஆனா ஒருத்தர் தொலைஞ்சு போயிட்டா கூட, ஒருத்தர் கூட என் அன்புல இருந்து விலகி சென்ற கூடாது அப்படிங்கிறதான் கடவுளுடைய நோக்கமாக இருக்கிறது. அதை பார்த்து அப்படிப்பட்டவர்களை தேடி சென்று மீட்டு வருகிறார். அதிலே விண்ணகமே மகிழ்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசு செய்ததை போன்று செய்ய வேண்டும். நாமும் அவருடைய பிள்ளையாக வாழ முயற்சி எடுக்க வேண்டும். பிறருக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யணும். அப்ப என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஆனா போய் தொலைஞ்சானான்னு விடுறதை விட அவர்களை தேடி சென்று அவர்களை மீட்க வேண்டும். தவறு செய்யலாம், தீய பழக்கங்கள், குடி பழக்கங்கள், பல அடிமைத்தனத்தில் வாழ்ந்திருக்கலாம், அவர்களை சென்று அவர்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய, அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவுகிற ஒரு நல்ல மனப்பான்மை கற்றுக்கொண்டு வாழுகிற பொழுது நாமும் இறைவன் செய்த அந்த நல்ல நற்செய்தியை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தமாகிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை உள்வாங்கிக் கொண்டு கடவுள் என்னை தேடி வருகிறார், நானும் இப்படிப்பட்ட மக்களை தேடி சென்று மீட்கும் பொழுது அந்த குடும்பத்திலும் சரி, விண்ணகத்திலும் சரி பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்ற உயர்ந்த பண்பை உள்வாங்கி வாழ முயற்சி எடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை உணர்கிறோம். நீதான் எங்களை படைத்தீர், நீதான் எங்களை வழி நடத்துகிறீர், எங்களை ஆற்றலோடு வல்லமையோடு எல்லா நாளும் தாங்கி வருகிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அன்பு தெய்வமே,
இதோ சிறப்பாக இந்த வியாழக்கிழமை வேளையிலே குழந்தை இயேசு, குழந்தை பாலன் எங்களுக்காக இருக்கிறார். அந்த அந்தோனியார் கரங்களிலே தவழ்கிற அந்த குழந்தை பாலன் எங்களுடைய கரங்களின் வாழ்க்கையிலும் அவர் தவழ்ந்து எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக, ஆசிரியை வழங்குவீராக. உம்மால் முடியும் என்று இவர்கள் நம்பட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையில் இவர்கள் பல்வேறு பாவங்கள், பல்வேறு செயல்கள் உமக்கு எதிராக செய்து, மனிதருக்கு எதிராக செய்து விலகி இருந்தாலும் அப்படிப்பட்ட மக்களை தேடி சென்று அவர்களை மீட்டு நீ மகிழ்கிறீர் என்ற ஒரு உயர்ந்த பண்பை நாங்கள் இன்றைய மன்னாவில் படித்து நாங்கள் தியானித்தோம். அதன்படி நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் பாவம் செய்திருந்தால் இறைவன் என்னை தேடி வருவார் என்று அவரை நான் நாடி வந்து மனமாறவும், என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படிப்பட்ட மக்களை சந்தித்தால் அவர்களை தேடி சென்று மீட்டு வர நானும் இந்த நல்ல செயல்களை செய்ய எனக்கு ஆற்றல் கொடுப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவே சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe the channel and share with your friends.